ஹே ஹாய் ஜாம்பீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, காட்ஸ் கேம் அப்படின்ற இந்த ஆசமான அனிமே சீரிஸ் உடைய எபிசோட் 3ல இருந்தா இன்னைக்கு நம்மளோட வீடியோல பார்க்க போறோம். ஸோ கைஸ், இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் அனிமே ஜாம்பீஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குன்ற நம்பிக்கை தான் சொல்றேன். மறக்காம ஒரு லைக்கை போட்டு நம்மளோட சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ வெல்கம் டு அனிமே ஜாம்பீஸ். இந்த எபிசோட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு சின்ன கொஸ்டின் கேட்கிறேன். ஸோ நம்மளுடைய உலகத்திலயும் இந்த மாதிரி ஒரு கேம் வேர்ல்டு இருக்கு. ஒரு காட் ஒரு விஷ் கொடுப்பாரு. நீங்க இந்த மாதிரி வின் பண்ணி நீங்க கேட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த விஷயம் ஃபர்ஸ்ட் கேட்பீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய தாட்ஸ் சும்மா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எனக்கு அது பிடிச்சிருந்தா நான் கண்டிப்பா அதை பத்தி பேசுறேன் guys. ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த எபிசோட் ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, லியோலிஷா வந்து கேட்கறாங்க, ஓகே நாங்க நெக்ஸ்ட் கேம் எப்போ விளையாடலாம், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஸோ டக்குன்னு அந்த செக்ரட்டரி என்ன சொல்றாங்க, இங்க பாருமா, நீ இந்த கேம் எல்லாம் விளையாடணும்னா குறைஞ்சது இத்தனை பேரு வேணும் அப்படின்ற ஒரு கிரைட்டீரியா இருக்கு. நாங்க இத்தனை வருஷமா இந்த கேம்ஸ் விளையாடுறோம்ல, இதை விளையாடும் போது இத்தனை பேர் இருந்தா இத்தனை பெர்சன்ட் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு நாங்க பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கோம். ஸோ நீங்க கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படுற டீம்மேட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்பதான் ஹீரோ ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கன்னு கேட்கும்போது, என்ன பாரு பாத்தியா இல்லையா, நான் எந்த ரெஸ்ட்ல இருக்கேன், இன்னைக்குதான் ரொம்ப நாள் கழிச்சு தூங்க போறேன், ஆனா நீ இன்னைக்கு வந்து என்னை இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்தி அங்க இருந்து அனுப்பிச்சு விட்டுடுறாங்க. கார்டு இருக்காங்கன்னு கூட யோசிக்காம அசால்ட்டா கத்துறாங்க. தைரியம் தான். அவங்க என்னதான் அப்படி கத்தினாலும் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு 10 பேர் போனா 9% தான் ஜெயிக்க வாய்ப்பு, அது ஒரு 20 பேர் போனா 11% ஜெயிக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ இதுதான் இந்த கேம் உடைய ஒரு பேசிக் மாதிரி. எத்தனை பேர் போறாங்களோ அவ்வளவு பெர்சன்டேஜ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால உங்களுக்கு தேவைப்படுற அலைஸ் நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ஹீரோ சொல்றான், ஓகே அது உங்களோட வேலையாச்சு, நான் ஏன் தேடி தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், இவங்க என்ன சொல்றாங்க, இங்க பாரு நான் ஒன்னும் கேம் விளையாட போகல, உனக்கு எந்த மாதிரியான டீம்மேட் வேணும்ன்றது எனக்கு எப்படி தெரியும், ஸோ நீயே தேடுன்றாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு சின்ன டீ கடையில வந்துட்டு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எதுக்காக அங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, நமக்கு தேவைப்படுற மாதிரி டீம்மேட்ஸ் கிடைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்ல லிஸ்ட் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அங்க உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோவும் அந்த இடத்துல என்ன பண்றான், அவனுடைய வாட்ச்ல வந்து கேட்கறான் நிறைய டீம்மேட்ஸ் கிடைப்பாங்களான்னு சொல்லிட்டு. அப்போ அவனோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி, ஹே ஃபே நீ கடைசியா எனக்கு கால் பண்ணிட்ட போலே, ஓகே நீ எனக்கு இப்ப கால் பண்ணிருக்கனா என் கூட டீம் அப் ஆகணும்னு நினைக்கிறியா அப்படின்றாங்க. ஏய் உன் கூட டீம் அப் ஆகணும்னா நான் அவ்வளவு ஆசையா இருக்கேன், வாடா நம்ம கண்டிப்பா டீம் அப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா என் கூட இன்னொருத்தங்க வராங்க லியோலிஷான்னு சொன்னோன்னே அவன் போனை சிம்பிளா கட் பண்ணிடுறாங்க. ஸோ இங்க பாரு நீ தனியா வந்தா நான் சேர்ந்துக்கிறேன், ஆனா லியோலிஷா வேணவே வேணாம், உனக்கு அவளை பத்தி தெரியுமா, அவ எவ்வளவு பெரிய கோளாறுன்ட்டு, அவ காடே கிடையாது, அவ ஒரு ரத்த பேய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்பதான் இவளை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் இந்த காட் கேம்ல ரொம்ப டெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு அதை தீட்டிக்கிட்டு இருந்தோம். அன்னைக்கு அந்த இடத்துக்குள்ள இவ ஒட்டு கேட்டுட்டு வந்து எங்களை அடி அடின்னு அடிச்சா பாரு, அவ சாத்தின சாத்துல பாதி பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருந்தாங்க, அந்த அளவுக்கு மோசமா நடந்துக்கிட்டாங்க அப்படின்னும் போது இவனும் கேட்கறான், என்ன இப்படி இல்லாம பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா உள்ள இவன் என்ன சொல்றான், இங்க பாரு அவங்க பார்க்க கியூட்டா தான் இருப்பாங்க, ஆனா அவங்கள ஒண்ணும் எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் பிடிக்காது அப்படின்ற மாதிரி அவங்க சூப்பர்வியா சொல்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை பார்க்கும்போது லியோலிஷா, இங்க பாரு நான் ஒரு காடா இருந்தேன், அப்ப நான் இங்க வரும்போது ஹியூமன் ப்ரெஃபரன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றது எனக்கு தெரியாது, ஸோ நான் ஏதோ ஒரு ஃபார்மை சூஸ் பண்ணி இந்த ஃபார்முக்கு வந்துட்டேன், ஸோ அதனால நான் எதை பத்தியும் கவலைப்படல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க. ஸோ ஹீரோ என்ன பண்றான், ஓகே நான் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செம்ம டேலண்டட் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த டீமோட பேரு பிளாக் ரோஸுங்க. ஸோ பிளாக் ரோஸ்ல நீ கால் பண்ணனா எங்க கூட ஜாயின் பண்ண, ஏதாவது ஒரு கேம் விளையாடணும்னு ஆசைப்படுறியான்னு கேட்கறாங்க. ஸோ அவங்களும் ஓகே நீ சொன்னாலே நான் சேர்த்துக்கிறேன்ப்பா, ஒரு அலைஸ் இருக்காங்க அவங்களையும் சேர்த்துக்கணுன்றாங்க, கண்டிப்பா சேர்த்துக்கிறேன்றாங்க. ஆனா லியோலிஷான்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு பாவம் கத்திக்கிட்டு அலறிட்டு கட் பண்ணிட்டு ஓடியே போயிட்டாங்க. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இவகிட்ட கேட்டா, ஒண்ணுமே நடக்கல எனக்கு எப்படி தெரியும்னு கேட்கறா. ஏய் உண்மையை சொல்லுன்னு சொன்னா, என்ன நடந்திருக்குன்னா, இவ ஃபர்ஸ்ட் இந்த ஹியூமன் வேர்ல்டுக்கு அந்த ஃப்ரீஸ் ஆகி வந்தப்போ அவளுக்கு அந்த கண்ட்ரோல்லாம் பண்ண தெரியல அவளுடைய பவர்ஸை. ஸோ ட்ரைனிங் எடுக்கும்போது இந்த பொண்ணை போட்டு பொலன்னு பொழந்திருக்கா. ஸோ அதனாலதான் இவ பேரை கேட்டோன்னே அவங்களும் பயந்துருக்காங்க. இப்போ ஹீரோ என்ன யோசிக்கிறான், ஆமா இவளுக்கு அந்த அளவுக்கு பவர்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரியல, இவ ரொம்பவே ஸ்ட்ராங்கும் வேற, அதனாலதான் இவ ரொம்பவே தனியா இருக்கா, அது ரொம்ப கஷ்டம் தான். ஆனா இப்போ நம்ம கேமுக்கு என்னோட ஸ்ட்ராட்டஜி படி எனக்கு இந்த டெலிபோர்டேஷன் மாதிரியான பவர் இருக்கவங்க வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். மேல இருந்து ஒரு பொண்ணு அப்படியே ஸ்லோவா டெலிபோர்டேஷன் பவர்ல இறங்குறாங்க. பார்த்தோன்னே ஓகே இவ்வளவுதான் நம்மளோட இதுல சேர்க்கணும், ஆனா நீ அந்த பொண்ணு அழகா இருக்கான்னுலாம் சேர்க்கலன்னும் போது, இல்ல எனக்கு அவளுடைய டேலண்ட் வேணும், அதனால நான் அவகிட்ட கேட்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். அந்த இடத்துல பொண்ணு இந்த பொண்ணு நான் ரிட்டையர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. இவ என்ன பண்றா, லியோலிஷா அவளுடைய ரிட்டையர்மெண்ட் லெட்டரை ஒரே செகண்ட்ல எரிச்சிடுறாங்க. என்னது நீங்க ஏன் எரிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்க பாரு நான் ஃபே, உனக்கு என்னை பத்தி தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஃபேன்னு இவளுக்கே தெரியுது. இவன் என்ன சொல்றான்னா, நீ என்னோட டீம்ல ஜாயின் பண்ணிக்க அப்படின்றாங்க. இங்க பாருங்க நான் ரிட்டையர் ஆக போறேன், நான் ஜாயின்லாம் பண்ண மாட்டேன், என்னை விட்டுருங்க, நான் ஒரு மேட்ச் வின்
பண்ணியிருக்க, ஒரு மேட்ச் தோத்துருக்கேன். என்ன உங்களோட டீம்ல சேர்த்துக்காதீங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஒரு மாரி காண்டா பேசுறா. அப்ப டக்குனு நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். எங்க கூட வந்து பேசுன்னு சொல்லவும், ஐஸ்கிரீமும் வாங்கி குடுக்குறான். உடனே இவ என்ன சொல்றா, இவளுடைய ஃபிளாஷ்பேக் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஹீரோ அவனுடைய டேட்டாலாம் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டான். ஸோ இவ ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்கா, ஒரு மேட்ச் தோத்துருக்கா. தோத்த மேட்ச் அவங்களுடைய டீம்மேட் மொத்த பேருமே இவளால தான் தோத்துருக்காங்க அப்படின்றது தான் அந்த மெயின் ரீசனா இருக்கு. அதனால தான் இவ ரிட்டயர் ஆகவே ட்ரை பண்றா. ஸோ கேட்கும்போது ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ண வந்துச்சு. அத பார்த்தோனே எனக்கு பயம் வந்துருச்சு. அந்த கேமே இவங்கள சேவ் பண்ணணும், காப்பாத்தணும்ன்றது தான். ஆனா நான் பயத்துல தெரியாம அவர டெலிபோர்ட் பண்ணி இந்த இடத்துல விட்டுட்டு நான் எஸ்கேப் ஆயிட்டேன். அதனால எங்களோட டீமே தோத்து போச்சு. என்கிட்ட 2 விதமான பவர் இருக்கு. நான் யாராவது ஒருத்தர தொட்டேன்னா 3 நிமிஷத்துக்குள்ள நான் அவங்கள எப்படி வேணாலும் டெலிபோர்ட் பண்ணிக்கலாம். அதே மாரி நான் வேற மாரியும் யூஸ் பண்ணலாம். நான் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு என்ன நான் எப்ப வேணாலும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அத பார்க்கும்போது இவ ஏதோ ஒண்ணு தெரியாம பண்ணிட்டா, ஒரு கவனம் இல்லாம பண்ணிட்டா அப்படின்றது தெரியுது. ஆனா ஒரு ஐஸ்கிரீம்னு சொல்லிட்டு இவ ஆல்ரெடி ஒரு 10 கப் அடிக்கிட்டு நான் இன்னமும் ரிட்டயர் ஆகுற முடிவுல தான் இருக்கேன். நான் இங்கே இருந்தா நீங்க என்ன ரிட்டயர் ஆக விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுக்காம குடுகுடுன்னு ஓடிட்டாங்க. ஸோ இவங்களும் காசை கலெக்ட் பண்ற மாதிரி சும்மா விளையாட்டா சொல்றேன். இவங்களும் இங்க பில் எல்லாம் பே பண்ணிட்டு சரி அவளை எப்படியாவது நம்ம கூட விளையாட கூப்பிடணும், டீம்ல சேர்த்துக்கணும்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போனாங்க. ஸோ வீட்டுல அந்த பொண்ணு என்ன சொல்றா, இங்க பாருங்க நான் வந்து என்னோட டீமே தோத்ததே என்னாலதான். அதனால நீங்க டீம்ல சேர்த்துக்காதீங்க, நான் ரொம்பவே வேஸ்ட்ன்றாங்க. ஸோ ஹீரோ என்ன சொல்றான், இங்க பாரு அப்படிலாம் கிடையாது, நீ உன்கிட்ட நல்ல ஸ்கில்ஸ் இருக்கு, எங்க கூட சேர்ந்துக்கோன்னு சொல்றா. டக்குனு இவ சொல்றா, இங்க பாருங்க இங்க எவ்வளவு பேக்ஸ் இருக்கு, இதெல்லாம் கொடுத்து நான் சாரி கேட்கலான்னு போனேன். ஆனா என்னோட டீம் என்ன சொல்லிட்டாங்க, இங்க வரவே வராத அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அப்பாலஜிஸ் கூட அவங்க ஏத்துக்கல அப்படின்னு சொல்றான். உடனே லியோலிஷா என்ன சொல்றா, இங்க கேம் தூக்குறது உன்னால அவங்களால டீம்மேட்டை வந்து குறைவே சொல்லக்கூடாது, அது ரொம்பவே தப்பு, அது ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸை பொறுத்தது தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இங்க பாரு நீ என் கூட ஒரு வாட்டி விளையாடு, நம்ம தோத்தா பாத்துக்கலாம், அப்படி தோக்கலைன்னா உன்னால நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்கோம், எவ்வளவு ஈஸியா ஜெயிச்சிருக்கோம் அப்படின்றது நீ இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கை கொடுத்து கூட்டு போறாங்க. அவன் கூட்டு போய் விளையாட போற டீம் யார் தெரியுமா, இவ லாஸ்ட் கேம்ல யார தோக்க வச்சாங்களோ அந்த டீமோட சேர்த்து விட்டுடுறாங்க நம்மளுடைய ஹீரோ. இந்த டீமோட இவங்க ஒரு கேட்குள்ள போறாங்க. இந்த கேட் இது வரைக்கும் யாருமே ஜெயிக்காத ஒரு கேட். ஹியூமன்ஸ் இந்த கேட்டை ஜெயிச்சதே கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேட்குள்ள போறாங்க. உள்ள போனா ஒரு பெரிய டிராகன் மாதிரி இருக்கு. அந்த டிராகன் அப்படியே எழுந்திருக்குதுங்க. இவங்க அந்த டிராகன் மேலேயே விழ போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சுத்தி மேகங்களா இருக்கு. என்னதான் நடக்க போகுது? கண்டிப்பா நமக்கு தெரியுது டெலிபோர்டேஷன் பவரோட இருக்க பொண்ணு பேரு பேர்ல். பேர்ல் அவளுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுவா அப்படின்றது நமக்கே தெரியும். ஆனா அவ எப்படி அச்சீவ் பண்ண போறா, ஹீரோவோட ஹெல்ப் எப்படி யூஸ் பண்ண போறா, இந்த கேமோடைய சர்ப்ரைஸ் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த கேம் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட் ரூல்ஸ்ல இருக்கும். அது நல்லா இருக்கும். ஸோ இது என்ன ரூல்ல இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஸோ see you soon. Bye bye.